இப்ப கேக்குதா? சாரி, நான் மியூட் இருந்ததே பார்க்கல. நான் என்ன சொன்னேன் அப்போ அப்படின்னா, சம்மர் வந்து பீக்ல இருக்கு. ஸோ நிறைய வாட்டர், மோர், இளநீர், நல்ல ஹெல்த்தி ட்ரிங்கா சாப்பிடுங்க. ஸோ வெளில வர வேண்டாம். இந்த வீக் செமையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். தேங்க்யூ சோ மச். கஞ்சி பவுடர் சூப்பரா. சோ அந்த கஞ்சி பவுடரை நான் இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க. நீங்க அந்த கஞ்சி பவுடர், ஒரே நிமிஷம், என் போன் வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ என்ன டிப்ஸ் அப்படின்னா, அந்த கஞ்சி பவுடர் வந்து கூழ் மாதிரி காய்ச்சி நல்லா ஆற விட்டுட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு மோர், உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுட்டு குட்டி குட்டியா, சின்ன வெங்காயத்தை குட்டியா நறுக்கிக்கணும். போட்டுட்டு நீங்க அதை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். அப்படியே வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே பினிஷ் ஆன மாதிரி இருக்கும். நல்லா ஆற விட்டுருங்க. கூழ் மாதிரி காய்ச்சிட்டு ஆற விட்டுட்டு பண்ணணும். சோ நம்ம இன்னைக்கு வந்து லைவ் ஸ்டார்ட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் மந்த் நீங்க கொடுத்த சப்போர்ட் வந்து வேற லெவல். ஆக்சுவலி சீரியஸ்லி அந்த லெவல் சப்போர்ட் வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க. ISSPக்கும் சரி, அனுஷ் கலெக்ஷனுக்கும் சரி. சோ தேங்க்யூ ஆல் ஃபார் கிரேட் சப்போர்ட். அண்ட் தென் எதுவும் இருட்டா இருக்கேன்னு பாக்குறேன். கிரேட் சப்போர்ட். சோ இந்த மந்த், இந்த வீக் புக்கிங் 750. இந்த வீக், அதாவது இன்னிலேருந்து புக்கிங் போடுறவங்க 750 கொடுத்து புக்கிங் போடுறீங்கன்னா உங்களுக்கு கீ காம்ப்ளிமெண்டா வரும். 200 ml கீ காம்ப்ளிமெண்டா வரும். சோ நம்மளோட ஹோம்மேட் ஃப்ரெஷ் கவ் கீ ரெடியா இருக்கு. இன்னிலேருந்து டில் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் புக்கிங் 750 கொடுத்து ISSP ப்ராடக்ட் புக்கிங் போடுறவங்க எல்லாருக்குமே இந்த கீ ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் வரும். சோ மிஸ் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே நம்ம வந்து இப்போ இந்த நியூவா இந்த லைவ் பாக்குறவங்க எல்லாருக்குமே சொல்றேன், ISSPயோட ஃபவுண்டர் ராஜேஷங்கர் நான் தான். சோ ஆத்தென்டிக் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் 50 ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் சீக்கிரம் லான்ச் பண்ண போறோம். சோ நீங்க நெக்ஸ்ட் வீக்ல சூப்பர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் இருக்கு. சோ இதுல என்னன்னா எதுலயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. நம்ம ISSPயோட ஸ்பெஷாலிட்டியே எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தாலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம கொண்டு வரணுங்கிற கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ எதுலயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம வந்து இன்னிலேருந்து டில் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் புக்கிங் போடுறவங்க 750 கொடுத்து புக்கிங் போடுறவங்க எல்லாருக்குமே இந்த கீ காம்ப்ளிமெண்டா வரப்போகுது. மிஸ் பண்ணாதீங்க. கீய பத்தி சொல்லிடுறேன். பியூர் கவு கீ, அதாவது ஒரு ஃபார்ம்ல டைப் பண்ணி அவங்க கிட்டேந்தே எடுத்து பண்ற கீ தான் இது. நீங்க நிறைய பேர் வந்து பால் ஏடா, தயிர் ஏடா இதெல்லாம் கேக்குறீங்க. பியூரா, ஒரிஜினலா. நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, திருப்பி நான் சொல்றேன், நீங்க மத்த இடத்துல வாங்கி ஏமாந்துருக்கீங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் நான் லைவா இது உங்ககிட்ட காட்டுறேன். உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லைவா சொல்ற ஒரு விஷயம், எங்க ஃபேமிலி இந்த கீ, இந்த ஃபுட் தான் சாப்பிடுறாங்க. சோ என் குழந்தை இதை சாப்பிடும் போது நான் எவ்வளவு கேர் எடுத்துப்பேன். என் குழந்தைக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த ஃபுட் கொடுக்க மாட்டேன். சோ அதே இதோட தான், கேரோட தான் நான் உங்களுக்கும் கொடுக்கறேன். சோ ஒரு விஷயமும் நாங்க லான்ச் பண்ணும் போது யோசிப்போம், இதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, ஏன்னா ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா அதே ப்ராடக்ட் எங்க ஃபேமிலியும் சாப்பிடறதுனால. சோ 100% பியூர். எங்க ஃபேமிலி இதே கீ தான் சாப்பிடுறாங்க. நோ வரிஸ். குவாலிட்டி சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ எப்படி ட்ரை பண்ணணும்னா, நீங்க 750 ப்ராடக்ட் வாங்கி கீ காம்ப்ளிமெண்டா கூட வாங்கி ட்ரை பண்ணலாம்.
சோ ஆஸ் அபர்ணா மேடம் சொன்னாங்க ஹெல்த் மிக்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்தது. சீரியஸ்லி ஒரு வாட்டி நீங்க ஹெல்த் மிக்ஸ் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க. ஹெல்த் மிக்ஸ்க்குனே நம்மளுக்கு கிளைண்ட் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னே சொல்லலாம். மூவ் ஆயிட்டே இருக்கும், டெய்லி மூவ் ஆயிட்டே இருக்கும், நாங்க அரைச்சிக்கிட்டே இருப்போம். சோ ஃப்ரெஷ் ஹெல்த் மிக்ஸ் ரெடியா இருக்கு. நான் இதுல என்ன எப்பவுமே சொல்லியிருக்கேன், நம்மளோட மில்லட்ஸ் வந்து ஈக்குவல் ரேஷியோல ஆட் பண்ணிருப்பேன். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு அந்த ஈக்குவல் இது கிடைக்கும் அப்படிங்கறதுனால. சோ இதுல வந்து மில்லட்ஸ் ஈக்குவல் ரேஷியோல ஆட் பண்ணிருக்கேன். ட்ரை ஜிஞ்சர் டைஜஷனுக்காக 6 months பேபிக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சாலிட் ஃபுட் நம்ம கஞ்சியை கூழ் மாதிரி எடுத்துக்கும் போது 6 months பேபி கூட சாப்பிடலாம். ஹாய் அபிராமி மேம், எப்படி இருக்கீங்க? 6 months பேபிக்கு கூட கொடுக்கலாம். சோ இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹெல்த் மிக்ஸ் வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். நான் ஏற்கனவே இப்பதான் சொன்னேன், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு பட்டர் மில்க் சால்ட் போட்டு நீங்க ஒரு கூழ் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. வேற லெவல் டேஸ்ட். இந்த சம்மருக்கு குளிர்ச்சியா இருக்கும் வயிறு. காலையில இத சாப்பிட்டு பாருங்க, வயிறு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். சோ மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ். அடுத்தது இந்த தேங்காய் பொடியில வந்து நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டீங்க. சோ இது என்ன, இத பத்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த லைவ் பண்ணிருக்கேன். சோ தேங்காய் பொடி என்னன்னா கொப்பரை தேங்காயில செய்யறது. நார்மல் தேங்காயில செய்ய முடியாது. நார்மல் தேங்காயில நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இது வரும். I gave one ghee box to our naval officers. They gave super compliment and they made them to eat even mess food more. The ghee is used in our naval mess. வாவ், தேங்க்யூ சோ மச் அபர்ணா மேம். சீரியஸ்லி இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நேவல் இதுல இருந்து சாப்பிடுறாங்கிறது வந்து சீரியஸ்லி நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். சோ சீரியஸ்லி இது ஒரு பெரிய இது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. சோ அபர்ணா மேடம்க்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு சூப்பர் ரீசெல்லர்ஸ் கொடுத்திருக்காங்க. ISSPக்கும் சரி, அனுஷ் கலெக்ஷனுக்கும் சரி, ஆக்டிவ் ரீசெல்லர்ஸ், ரொம்ப ஆக்டிவ். அதுல ஒரு 2 பேர் வந்து பயங்கர ஆக்டிவா சின்ன ஆர்டரா இருந்தாலும் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவான ரீசெல்லர்ஸ் கொடுத்திருக்கீங்க. ரீசெல்லர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். கீப் ஆன் சப்போர்ட்டிங். இன்னும் எவ்வளவு ரீசெல்லர்ஸ் இருந்தாலும் கொடுங்க. நம்ம உண்டி வாழக்கூடாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களை வாழ வைக்கணும். நீங்க 2 நாள் முன்னாடி பாத்திருப்பீங்க, நம்ம ஜென்ஸோட ஷர்ட் போட்டிருந்தோம். யாரெல்லாம் பாத்திருந்தீங்க சொல்லுங்க? ஜென்ஸோட ஷர்ட் சும்மா நான் ஒரு ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். யார் பாத்தீங்க? சோ அது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஜென்ஸோட இது வந்து ஒருத்தங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். சோ அதுல எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே எதுவுமே கிடையாது. சோ ஒருத்தங்க வந்து பினான்சியலி சப்போர்ட் பண்றவங்க நான் சப்போர்ட் பண்றேன். சோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட். எப்பவுமே எல்லாருக்குமே ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னா நீங்க கேஷ் தான் கொடுக்கணும், உங்களோட கேஷ் கொடுக்கணுமே, அதனால நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில நான் ஹெல்ப் பண்ணணும். எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு யோசிச்சேன். சோ நம்ம எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ்ல போடுவோம். பாருங்க, நான் ஸ்டேட்டஸ்ல போட்டேன், அபர்ணா மேடம் உடனே வாங்கினாங்க. அன்னைக்கு லக்கிலி யூஎஸ்ல இருந்து எனக்கு ஒரு 3 கிளைண்ட் என்னோட ட்ரெஸ் பொடி வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. நான் ஸ்டேட்டஸ்ல போட்டோன்னே அபர்ணா மேடம் ஒரு 4 ஷர்ட் புக் பண்ணிருக்காங்க. சோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டுங்க. இதுல நம்மளுக்கு என்ன ஒண்ணுமே இல்ல. நான் அதை அப்படியே அந்த பையனுக்கு தான் கொடுக்க போறேன். we have to support. ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால கண்டிப்பா, அதனால தான் ரீசெல்லர்ஸ்க்கு நான் சொல்றது, என் ப்ராடக்ட் விற்கணுங்கிறதுக்காக சொல்லல. வீட்டுல இருந்துட்டே கண்ணுக்கு தெரியாம நம்ம ஏர்ன் பண்ணலாம். 1000னா 1000, ஒரு வீக்குக்கு 1000னா பாருங்க, 4 weeks 4000. யார் மேம் சும்மா 4000 ரூபாய் கொடுக்குறாங்க சொல்லுங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம ஏர்ன் பண்ணணும், லேடிஸ் ஏர்ன் பண்ணணுங்கிற கான்செப்ட் தான் அது. சோ தேங்காய் பொடி. சோ தேங்காய் பொடியில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது கொப்பரை தேங்காயில செய்யறது. சோ நீங்க கவலைப்படாதீங்க, கெட்டு போகாது, எதுவுமே ஆகாது. கொப்பரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ நம்மளோட உடம்புல இருக்கிற ஏற்கனவே ஒரு ஆயில் கண்டென்ட் நேச்சுரலா உற்பத்தி ஆகும். சோ அதெல்லாம் ட்ரை ஆகுதான் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு ட்ரை ஸ்கின்னா மாறும். சோ அதனாலதான் கேர்லைட்ஸ் தேங்காய் நிறைய சேர்த்துப்பாங்க. அவங்களோட ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா முழுன்னு சாஃப்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம நிறைய கொப்பரை அதெல்லாம் யூஸ் பண்ணா கொலஸ்ட்ரால் கிடையாது. சோ இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த தேங்காய் பொடியில இதை நீங்க இதுலயும் மிக்ஸ் பண்ணி ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். ஜூன் மந்த்ல இருந்து ஸ்கூலிங் டைம் ஆரம்பிக்குது. ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி ரைஸ் மிக்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்மளோட தேங்காய் பொடி வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். அடுத்தது இதெல்லாம் டாப் செல்லிங் ப்ராடக்ட் ஒண்ணுன்னா புளியோகரை பவுடர். புளியோகரை பவுடர் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
இதுல நீங்க எதுவுமே கலக்க வேண்டாம். இல்ல கறி லீஃப், பீனட் எல்லாமே நாங்க ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்க ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சோ இது வந்து ரொம்ப ஈஸி டு குக், ஈஸி டு மெயின்டைன். அப்ராட் போறவங்க எல்லாமே இதை வாங்கிட்டு போறாங்க. நம்ம வந்து ஷிப்பிங் அக்ராஸ் இந்தியா அப்ராட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ராட் போறவங்க எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ கிளாரிட்டி கிளியரா இருக்கா? எனக்கு இங்கேன்னு பார்க்கும்போது ரொம்ப டார்க்கா தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்கு கிளாரிட்டி? எனக்கு இன்னும் டார்க்கா தெரியற மாதிரி இருக்கு. சோ அடுத்தது பூண்டு பருப்பு பொடி. சோ பூண்டு பருப்பு பொடி நைஸா. தேங்க்யூ அப்புறம் நம்ம. சோ பருப்பு பொடியிலே நம்ம கிட்ட 2 வெரைட்டிஸ் இருக்கு. நான் இப்ப காட்டுறது எல்லாமே இப்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிருக்கோம். வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம பூண்டு பருப்பு பொடியில என்ன பண்ணிருப்போம்னா, நான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பூண்டு வந்து கிரன்ச்சியா போட்டிருப்பேன். சோ அது என்ன ஆகும்னா சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சோ ஸ்பைசி ரொம்ப இருக்காது, நார்மல் ஸ்பைசி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சோ பருப்பு பொடி நிறைய பேர் என்னோட பருப்பு பொடி வாங்கி குழந்தைங்களோட மதர்ஸ் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தது என்னன்னா, நாங்க பருப்பு சாத்துக்கு போல உங்க பருப்பு பொடி போட்டு கொடுத்தோம், ஸ்பைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு கொடுத்துருந்தீங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்மளோட கார்லிக் பருப்பு பொடி வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆனதுனால உங்களுக்கு காட்டுறேன். திருப்பி சொல்றேன், 750க்கு நீங்க புக்கிங் போடுறவங்க எல்லாருக்குமே கீ வரப்போகுது. மிஸ் பண்ணாதீங்க, டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க. அடுத்தது சோ உளுத்தங்கஞ்சி பத்தி நான் நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்திருக்கீங்க. சீரியஸ்லி வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். இத நீங்க நல்லா வெள்ளைப்பாகு வச்சு கொதிக்க விட்டு இந்த உளுத்தங்கஞ்சி பவுடரை போட்டு கிண்டி நல்லெண்ணெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, கேர்ள் பேபி கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து அவ்வளவு ஹெல்த்தி, அதுவும் கருப்பு உளுந்து அவ்வளவு ஹெல்த்தி. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்திருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் 200 கிராம்ஸ் வாங்கி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இத நீங்க உப்பு, பட்டர் மில்க் போட்டு கூட குடிக்கலாம் கஞ்சி மாதிரி, இல்ல பால் சக்கரை போட்டு கூட குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். உளுத்தங்கஞ்சி வேற லெவல் டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. 40 இயர்ஸ்க்கு மேலேயே நம்மளுக்கு வந்து வீக்னஸ் வருது இல்ல, சோ இதெல்லாம் நேச்சுரல், இது மருந்து டேப்லெட் இல்லாம நேச்சுரலா ட்ரை பண்ணலாம். சோ அடுத்தது முருங்கை பவுடர். வாங்க பூர்ணிமா மேம், ஹாய், எப்படி இருக்கீங்க? சோ முருங்கை பவுடர் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிருக்கோம். சோ முருங்கை பவுடர் வந்து பிரிவென்ட் கேன்சர் லேப் டெஸ்ட் எடுத்திருக்கோம். ஃபைன் பூர்ணிமா மேம், ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? சோ பிரிவென்ட் கேன்சர்னே சொல்லிருக்கோம். கேன்சர் ஒன்றும் இல்ல, உங்க ஹெல்த் இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் கியூர் பண்ற தன்மை முருங்கை பவுடர் இருக்குங்க. பூர்ணிமா மேம், இன்னில இருந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் 750 அபோவ் புக்கிங் போடுறவங்களுக்கு கீ காம்ப்ளிமெண்ட் வருது. சோ உங்க சர்க்கிளையும் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா. சோ கண்டிப்பா முருங்கை பவுடர் ட்ரை பண்ணுங்க. இட்லி தோசையில போடலாம், சூப்பா வச்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு நேற்றுக்கு 2 நாள் லீவ் விட்டது, காலையில இருந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கு, என்னால லைவே பண்ண முடியல. சோ முருங்கை பவுடர் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இட்லி தோசையில போடலாம், சூப்ல வைக்கலாம். டெய்லி 1 ஸ்பூனாவது முருங்கை பவுடர் நம்ம எடுத்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அடுத்தது கரி லீஃப் பவுடர். சோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கரி லீஃப் பவுடரை பத்தி. சோ இது எங்களோட ஓன் ரெசிபிஸ். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெப்பர் அண்ட் கரி லீஃப் ஆட் பண்ணிருப்போம். சோ பெப்பர் அண்ட் கரி லீஃப் ரெண்டுமே ஆட் பண்ணும் போது உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பெப்பரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கரி லீஃபும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்க முதல்ல கரி லீஃபையும் பெப்பரையும் தான் முதல்ல எடுத்து வைப்பாங்க. சோ அத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த பவுடரா கொடுத்துருக்கோம். நீங்க இட்லி ஃப்ரைல எல்லாம் போட்டு கொடுங்க. சீரியஸ்லி என் குழந்தைங்களாம் நான் என்ன பண்ணுவேன், இட்லி பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு தாளிச்சுட்டு இந்த கருவேப்பிலை பொடி போட்டு இட்லியும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி நெய்யை விட்டு கொடுப்பேன். ரோஸ்ட் ஆகி நம்ம வெங்கடேஷ் பட் சார் ஒரு வாட்டி பண்ணிருப்பாரு, நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் மேம், செம்ம டேஸ்ட் இருக்கும். இட்லி ஃப்ரை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி பண்ணாக்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ பெப்பர் சேர்க்கும் போது உடம்புக்கு நல்லது. சென்ட் யுவர் ஃபுல் ப்ரௌச்சர்ஸ் ஆஃப் யுவர் ஐட்டம் ஸோ கேன் ஃபார்வர்ட் டு மை சர்க்கிள். தேங்க்யூ சோ மச் அபர்ணா மேம். கண்டிப்பா நான் அனுப்புறேன், புது டிசைன் பண்ணிருக்கோம், கண்டிப்பா அனுப்புறேன். அண்ட் தென் அபர்ணா மேம், கண்டிப்பா நீங்க உங்க மூலியமா வந்ததுன்னா உங்களுக்கு ரெஃபரல், அடுத்த பர்ச்சேஸ் நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வந்தா உங்களுக்கு ரெஃபரல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் கிரேட் சப்போர்ட். சோ இது வந்து கரி லீஃப் பவுடர், இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி வந்திருக்கு.
ரெடி பண்ணி பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் எங்க அம்மா பண்றாங்க, அவங்க கைப்பட பண்றதுதான் இந்த கருவேப்பிலை பொடி. சீரியஸ்லி வேற லெவல் டேஸ்ட் இருக்கும், அவங்களோட ஓன் கண்டுபிடிப்பு இது. ஒரு குழந்தைங்க கருவேப்பிலையும் பெப்பரையும் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அதை இன்டேக்ல கொடுக்கலாம்னு யோசிச்சு பண்றதுதான் இது அவங்களோட கை. தேங்காய் பொடி இது எல்லாமே அவங்க பண்றது. சோ உண்மையிலேயே அந்த லெவல், இந்த டேஸ்ட் நீங்க வெளியில வாங்கும் போது இருக்காது. கொரன்னு இருக்கும் பவுடர், ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது வந்து ஃபைன் பவுடரா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ புக்கிங் கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஒரு கிளைண்ட் வந்து அர்ஜென்ட்னு கால் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன விஷயம் தெரியல. சோ கண்டிப்பா புக்கிங் போட்டுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. நம்மளோட அனுஷ் கலெக்ஷன் லைவ், இப்போ டைம் என்ன, அனுஷ் கலெக்ஷன் லைவ் 12:45 வச்சுக்கலாம். சூப்பர் கலெக்ஷன், லக்வானி கலெக்ஷன் வந்திருக்கு 3 to 5 XL. ஆல்ரெடி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த பிரைஸ்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவு அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. 12:45 அனுஷ் கலெக்ஷன் லைவ் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. IRCSB புக்கிங் போட்டுக்கோங்க. 750 above புக்கிங் போடுறவங்களுக்கு கீ காம்ப்ளிமெண்ட். So thank you all for joining. டெய்லி நம்ம இனிமேல் லைவ் பார்க்கலாம். Thank you. யா வஹிதா பானு, எஸ் மேம், நியூ ஜாயினியா நீங்க? ஓகே ஃபைன். நீங்க இந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்த்து கூட புக்கிங் போட்டுக்கலாம். புக்கிங் நம்பர் 9710173873. Thank you all. Bye bye.